ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் கேடி கொம்பன் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிஎஸ்ஆர் மேட்ச்சு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லாங்காக போயிட்டு காய்ஸ், ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டாங்க டீம் வெட்டி. ஃபஸ்ட்டு நம்ம கன் எடுக்காமல் ஏடபிள்யூஎம் விளாட போகிறோம். ஸோ ஏடபிள்யூஎம் கனெக்ட்லாம் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தரமான ஏஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த ஏஸ்க்காகவே நீங்கள் லைக் போட்டாகணும். இப்போ பாருங்க, நம்ம ஆட்டத்தை மட்டும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்ப ஒருத்தன் வருவான். யூஎஸ்பிக்கு மண்டை எடுத்து வெளியே உடனே அனுப்பிட்டுருவேன். டப்புன்னு போய் கில்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு டீமெட்டை ரிவி அடிச்சிருவேன். அவன் தண்ணி கன் எடுத்துப்பேன். அந்த கண்ணை வச்சு தான் இப்போ ஏசே. இப்போ பாருங்க, அடிக்கிற ஒவ்வொரு அடியும் தரமாக ஆகும். இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்க, இவனை வேற ரிவேடிக்க நாக் பண்ணி போட்டே இருப்பானுங்க. இப்போ பாருங்க, என்னை கண்டுக்க மாட்டான். டீமெட்டே அடிச்சு முடிச்சுருவேன். டப்புன்னு அவன் டீமெட்டை பாறை ஓட்டிட்டு வந்துடுவான். அந்த சைடு போவேன், பக்குன்னு ஆயிரும் ஒரு செகண்டு. எப்போ வந்தானே பார்க்கல. டப்பு நம்ம சைடு ஒரு பூஸ்ட் பண்ணி டீமெட்டை நாக்கு அடிச்சோன்னே அடிச்சிட்டேன். ஓவனை போட்டு இந்த மாதிரி ஏஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வைங்க. இந்த ரவுண்டு ஒரு ஏடபிள்யூஎம் எடுத்துருவேன். நம்ம தான் ஏடபிள்யூஎம்ல ஐடின்னு சுற்றிட்டு கிடப்பேன். இந்த ஏடபிள்யூஎம்ல ரொம்ப விளாட்லனாலும் ஓரளவு விளாடுவேன். ஏடபிள்யூஎம்ல எப்பவுமே இந்த ரவுண்ட் இருந்தால் ஏடபிள்யூஎம் எடுத்து ட்ரெஸ் அடிக்க மாட்டேன். ஸ்கோப் போட்டு நின்றேன். ஒருத்தனா 150 வாங்கி நான் வாங்கிட்டேன். பார்த்தீங்களா, வெயிட் பண்ணுவேன். காத்திருந்து அப்படி தான் பொறுமையாக இருப்பேன். டீமெண்ட் அவன் ரசம் எடுத்துருவான். நாங்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் ஒருத்தர் ட்விஸ்ட் பண்ணி விட்ருவான் பாருங்க. நீங்களே அதை இங்கே இவனை நாக்கடிச்சிருவான் எப்படியோ. இல்லை இவனை நாக்கடிக்க மாட்டேன். அவன் தான் லாஸ்ட்டில் ஒரு தரமான செய்கை பண்ணி விட்ருவான். தரமான செய்கை. நான் சுற்றிட்டே இருப்பேன். எவனும் அந்த மாதிரி டப்புன்னு டீமெண்ட் அடிச்சிருவேன். அவனுங்க 2 பேர் டப்புன்னு நாக்கிடுவானுங்க. இப்போ நாக்கிடுவான். டப்புன்னு ஒருத்தன் வருவான் பாருங்க, இவன் தான் அப்போல்லாம் விட்டு வச்சேன் பார்த்தீங்களா. அவனே தான் டப்புன்னு வருவான். இந்த இடத்துல 150 விழுவும். ஆனால் அவன் செத்துருக்க மாட்டான். பக் ஷாட்டாக போயிடும். அடுத்த ரவுண்டு ஏடபிள்யூஎம் என்னால் எடுக்க முடியாது. ஸோ பேராஃபல் ஒரு காட்டலான்னு பேராஃபல் எடுத்துருவேன். பேராஃபலை நம்ம எப்படி விளாடணும் உங்களுக்கே தெரியுமா தெரியாதுன்னு தெரில. ஆனால் இந்த வீடியோ பற்றி நான் பேராஃபல் எப்படி விளாடணும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. யாராவது நம்ம கில்டில் சேரணும்னு நினைக்கிங்கன்னா உங்கள் யூஐடியை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் கேம் ப்ளே பார்த்து நான் உங்களை கில்டில் ஆட் பண்ணிக்கிறேன். கில்டு லெவல் கம்மியாக தான் இருக்கும். உள்ளோட பிளேயர்ஸ் ஒருத்தனும் தரமாக ஆடுவான். வந்து உட்காந்தாச்சு. ஒருத்தர் பெப்பரை பேன் ஆட்ரா படிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மண்டை அடித்து வீட்டுக்கு போகணுன்னு அனுப்பி விட்ருவேன். இப்போ இன்னொருத்தன் வருவான் பாருங்க. மேலே இருந்து 20 நிமிஷம் பண்ணுவான். அவன் லோவில் ஃபஸ்ட்டு உடைப்பேன் பேராஃபில் வச்சு. டேமேஜ் கொடுப்பேன். க்ளோவால் போட்டுருவான். திருப்பி க்ளோவால் போட்டோன்னா திருப்பி உடைப்பேன். ஆனால் அவனுக்கு தப்பிச்சிருவான். இங்கே ஒரு ஷார்ட் கடிங் பண்ணலாம் ட்ரை பண்ணுவேன். விழுந்திருக்காது. கீழே குளிச்சிட்டான். அது அவங்களுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரில. இப்போ ஒருத்தன் மண்டேலேயே அவங்க அம்மாருங்க என்கிட்ட வெளியே வருவான். கிளியர் பண்ண இப்போ மண்டேலேயே வாங்குவான். வெளியே போட்டு
இந்த இடத்துல டீம்மேட்டே அவனை முடிச்சிருவான். ஸோ நம்மளுக்கு ஒரு ஹெட்டு மட்டும் கொடுப்பேன், அவரே இப்போ அடிச்சிருவார். இந்த ஏர்ட்ராப்லேயே நம்மளுக்கு ஒரு கீழே லோட் பாக்ஸில் ஒரு ஏடபிள்யூஎம் கிடச்சிரும். ஸோ அடுத்த ரவுண்ட் ஒரு ஏடபிள்யூஎம். இந்த ரவுண்டு ஒருத்தன் கிட்ட வந்து தாம்சன் வச்சு அழுத்திடுவான். ஸோ நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்விட்ச் பண்ண முடியாது, நம்ம பொழந்து கட்டிடுவான். நம்மளோட ஸ்விட்சிங்கை பார்த்து நிறைய பேர் நம்மளுக்கு ஃபேன் ஆகிடுவாங்க. இப்போதைக்கு நான் பிசியில் தான் விளாட்ல, மொபைல் ஃபோனில் தான் விளாட்றேன். மொபைல் ஃபோன்லேயே இந்த மாதிரி அடிக்கிறேன் ஏடபிள்யூஎம். பிசி தான் கிடைச்சா எப்படி அடிக்கும். B2K டஃப் கொடுத்து போகிறேன், B2K டஃப் கொடுத்து வர்ற பிளேயர்னாலாம் இப்படி தான் சொல்லுவேன். அதுக்கன் ப்ரோ நீ என்ன அடிச்சு கம்மி ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து யூஐலாம் கொடுக்காங்க. நானே ஒரு பாட்டு இங்கேருந்து மேலே போவேன். ஆப்போனண்ட்டில் ஒருத்தன் தலையை காட்டிகிட்டு இருப்பான், வீட்டுக்கு போனால் அனுப்பி விட்ருவேன். இப்போ கீழே ஒருத்தனை செடிப்பான் பாருங்க. இங்கே ஒரு க்ளோவல் போட்டு வரையும் ஸ்கேட்டிங் மோடை போட்டு வருவான் பாருங்க. கீழே டப்புன்னு இந்த சைடு ஒருத்தன் தாம்சனை கொண்டு வந்துடுவான். டப்பு வெளியே போய் நின்றுப்பேன். டப்புன்னு தாம்சனை வச்சு அழுத்திடுவான். நான் ஒரு 150 கொடுப்பேன். ஃபயர் பட்டன்லேருந்து கையை எடுக்க மாட்டான் போல. ரீலோட் ஆகிட்டே இருக்குங்க. இது முன்னாடி எப்படிலாம் ஜெயிச்சிருவான், டீமெண்ட் எடுத்து கொடுத்துருவானுங்க, அது வேறு விஷயம். உங்களுக்கு என் கூட விளாட்ணுன்னு தோணுச்சுன்னா உங்கள் பேரை மறக்காமல் கமெண்டில் உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணி வைங்க. நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணி உங்களை விளாட கூப்பிட்டு போகிறேன். இப்போ எடுத்து கொடுத்துருவாங்க. நோ கவலை, நோ பயம். இப்போ இங்கே பாருங்க, டீமை தரமாக அடிப்பார். 2 புல்லட் மண்டை கதரை விட்டுருவார். இப்போ ஏடாது நம்ம டைம். இந்த இடத்துல ஒரு கில் அடிப்போம், அதோட அதான் நம்ம லாஸ்ட் கில். ஒரு கில் தான். இவன் ஏடிஎம் போடுறான்னு குத்தி காமிப்போம். இவன் தரமாட்டான். பெரியவாடா சிங்கிள் ஏடபிள்யூஎம்லேயே பெரிய பிளேயர்னு போவேன். அடிச்சு பார்க்க போட்டுருவானுங்க. இங்கே வந்து ஸ்கோப் வச்சு பார்ப்பேன், ஏன்னா வருவானா. ஒருத்தனும் வரல. இருங்க ரஷ் அடிச்சிருவேன். ஒருத்தன் டேமேஜ் ஆகிட்டு வருவான், ஒரு 150 கொடுப்பேன், செத்துருவான், வசீல் ஆயிரும். இந்த இடத்துல லைட்டாக ஒரு இதாயிரும், கோளராயிரும். இங்கே என்னங்க தாவலான்னு பார்ப்பேன், இங்கே என்னங்க போய் தாவலான்னு பார்ப்பேன். டப்புன்னு ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆகாமல் போயிட்டு கீழே விழுந்துட்டேன். ரைட்டு எதுக்கு கீழே விழுந்தா திருப்பி மேலே போயிட்டு நீங்கள் வருவேன். உள்ளே வீசுவேன், எவ்வளோ மாட்டான் அப்படின்னு சொல்லி வந்தாட்டேன். 150 ஒரு இல்லை, அவ்வளோதான். ஒருத்தன் தான் டீம்மேட்டே முடிச்சுடுவாங்க. என்ன அடித்து படுக்க போட்டுருவான். நேராக போவாங்க கைஸ், எங்கே இருக்காருன்னு தெரியாது. பின்னாடி வந்து அடிச்சிருவான். ஒரு 150 கொடுத்துருவான். 167 162 இவன்கிட்ட ரிவே பண்ணுறான் கத்துலேருந்து கதறுவேன். ஹெல்ப் பண்ணுடான்னு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஆனால் பூயா நம்ம தான், அதில் நோ கவலை, நோ பயம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.